யூடியூப் சேனல்களுக்கு கட்டுப்பாடு. யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை வகுக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை ஐகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியதாவது: யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லை. குற்ற வழக்குகளில் யூடியூப் சேனல்கள் ஊடக விசாரணை நடத்துகின்றன. இதனால் போலீசாரின் புலன் விசாரணை பாதிக்கப்படுகிறது. அந்த சேனல் பதிவுகளை முறைப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லாததால் பொது அனுமதி பாதிக்கப்படுகிறது. இதனை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறதை தவிர பழுக்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதனை திமுக உறுதிப்படுத்தவில்லை. ஜூலை 20ஆம் தேதி திமுக இளைஞரணி கூட்டத்தில் இதுகுறித்து உதயநிதி பேசும்போது துணை முதல்வர் பதவி குறித்து பத்திரிகைகளில் கிசுகிசு வருகிறது. எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்றார். இந்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினிடம் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து இருக்கிறதே என நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். ஸ்டாலின் அளித்த பதில் வலுத்துள்ளதை தவிர பழுக்கவில்லை என கூறினார். மேலும் சென்னையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரவுடிகள், வழக்கறிஞர்கள் உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். மேலும் சில ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கூட்டாளிகள் 17 பேர் ரகசிய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட பெரம்பூர் வேணுகோபாலசாமி தெருவில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலகம் உள்ளது. இதன் முகவரிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் எழுதியது போல கடிதம் ஒன்று வந்துள்ளது. இதை ஆம்ஸ்ட்ராங் உதவியாளர் செல்வம் வாங்கி படித்துள்ளார். கடிதத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள என் நண்பனை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மறுத்தால் ஆம்ஸ்ட்ராங் மகள், மனைவியை கடத்தி கொன்றுவிடுவோம். அடுத்தடுத்த ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் உள்ள நபர்களை வெடிகுண்டுகள் வீசி கொள்வோம் என கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கொலை மிரட்டல் கடிதத்துடன் செம்பியம் போலீசில் செல்வம் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கொலை மிரட்டல் கடிதத்தில் இருந்த முகவரிக்கு சென்று சதீஷிடம் போலீசார் விசாரித்தனர். அவரோ கடிதத்திற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, தன் பெயரை யாரோ தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். போலீசார் அவரை தற்போது விடுவித்து அழைக்கும் போது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறி அனுப்பியுள்ளனர். கொலை மிரட்டல் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கோடி வசித்து வரும் சென்னை ஐனாவரத்தில் உள்ள குடியிருப்புக்கு சுழற்சி முறையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேட்டில் நடந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். பிறகு சிபிஐ அதிகாரிகளும் கெஜ்ரிவாலை கைது செய்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. ஆனால் சிபிஐ கைது செய்ததால் அவரால் வெளியே வர முடியவில்லை. இந்நிலையில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் கேட்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ கைதுக்கு நியாயமான காரணம் இல்லை என கூற முடியாது என்றும் ஜாமீன் கேட்டு விசாரணை நீதிமன்றத்தை அணுகும்படி உத்தரவிட்டு கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இதனிடையே தனக்கு எதிரான வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆதாரத்தை சமர்ப்பிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடும்படி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சோயப் ஹுசைன் இந்த வழக்கை உணவு இடைவேளைக்கு பிறகு விசாரிக்க வேண்டும் அல்லது நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டார். செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி பென்டிரைவில் இல்லாத ஒரு ஆவணத்தை காட்டுவதாக கூறி இதுவரை அமலாக்கத்துறை 8 முறை இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது என்றார். இதையடுத்து நீதிபதி ஆவணத்தை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த சோயப் ஹுசைன் கூறுகையில், பென்டிரைவில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில ஆவணங்கள் 14.2 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டன. ஒவ்வொரு வேலையும் விற்கப்பட்டன. தேர்தல் பிரமாண பத்திரத்தில் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ள மொத்த விவசாய வருமானத்துக்கும் அவர் இப்போது கூறியுள்ள விவசாய வருமானத்திற்கும் முற்றிலும் வேறுபாடு உள்ளது என்றார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக பழைய ராஜேந்திர நகரில் அமைந்துள்ள ராவ் யுபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி மையத்தின் கீழே உள்ள பேஸ்மெண்ட் தளத்தில் உள்ள நூலகத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதில் 3 IAS பயிற்சி மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இது குறித்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் உரிய விதிகளை பின்பற்றாத பயிற்சி மையங்களை மூடும்படி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து பயிற்சி மையங்கள் கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜால் புயான் ஆகியோரை கொண்ட அமர்வு கூறியதாவது: பயிற்சி மையங்களை அதிகாரிகள் முறைப்படுத்தவில்லை. டெல்லியில் மட்டும் நூற்றுக்கணக்கான மையங்கள் செயல்படும் நிலையில் அதற்கென விதிகள் ஏதும் வகுக்கப்பட்டு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த மையங்கள் மரண சேம்பர்களாக மாறிவிட்டன. விதிகளை பின்பற்றாதவரை வகுப்புகளை ஆன்லைன் முறையில் நடத்தலாம். இந்த மையங்கள் மாணவர்களின் விருப்பங்களோடு விளையாடுகின்றன. முறையான காற்றோட்டம், பாதுகாப்பான நுழைவு மற்றும் வெளியேறும் வழி அமைக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மரணம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பயிற்சி மையங்களில் கூட்டமைப்புக்கு 1 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். வங்கதேசம் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அங்கு ராணுவ ஆட்சி அமலாகியுள்ளது. ஷேக் ஹசீனா வெளியேறிய நிலையில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் போராட்டக்காரர்கள் நுழைந்தனர். பிரதமர் பதவியிலிருந்து விலகும்படி அவருக்கு ராணுவமும் கெடு விதித்து இருந்தது. இச்சூழ்நிலையில் அந்நாட்டின் ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியது. அந்நாட்டு மக்களுக்கு ராணுவ தளபதி வக்கார் ஜமான் ஆற்றிய உரையில் கூறியதாவது: ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். இடைக்கால ஆட்சி அமைக்க நாங்கள் உதவி செய்வோம். முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ராணுவம் ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த கடினமான நேரத்தில் நாட்டு மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். அனைவரின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும். மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டும். நாட்டில் அவசர நிலையோ அல்லது கட்டுப்பாடுகளோ தேவையில்லை. விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.